ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம் இந்த 2026 ஆண்டிலேயும் 3வது மாதத்தின் 4வது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்க இருக்கிற வார்த்தைகள், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள், இவை அனைத்திலும் தேவ நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. குறிப்பாக இந்த நாளிலும் சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக ஆண்டவரே நாங்கள் அனுசரிக்க தேவ நீர் பாராட்டின கிருபைகளை நீமே நாங்கள் துதிக்கிறோம். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லி ஆண்டவரே மண்டை கிட்டி சேர தேவ நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படி ஆய்கென்று மன்றாடுகிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுதி நின்று பாடல் புத்தகத்தில் 29வது பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. பாடல் எண் 29வது பாடல். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளையே திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளையே திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க
களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை செபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி
நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம், தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, தேவன் நீர் ஆளுகிற தலைவர்களுக்கு தொடர்ந்து தேவனீர் நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக போர் மத்தியிலே காணப்படுகிற பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் உம்முடைய சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஒருபோதும் ஆண்டவரே, தேவன் நீர் ஆண்டவரே போருக்கு ஆண்டவரே உடன்படுகிற தேவன் அல்ல. தேவன் நீர் சமாதானத்தை வைத்து சென்ற கர்த்தர் ஆண்டவரே. அந்த சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கிருபை செய்யுங்க அப்பா. ஆளுகிற தலைவர்களுக்கு தேவன் நீர் அந்த சமாதானத்தை தந்து தேவன் நீர் ஆண்டவரே பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் பலப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதனாலே ஆண்டவரே தங்களுடைய வாழ்வை ஆண்டவரே இழந்த பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆறுதலை தந்து தேர்தலை தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே கூட துணை நின்று தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பற்பல நிலைகளோடு காணப்படுகிற அந்த சூழ்நிலைகளை தேவன் நீர் அறிகிறீர் அப்பா. தேவன் நீர் மறுவாழ்வை தேவன் நீர் தந்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் பலப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக வருகிற மாதத்திலே நடைபெற இருக்கிற ஆண்டவரே குறிப்பாக தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளை தேவன் நீர் ஆசனத்திலே அமர செய்கிற கர்த்தர். தேவன் நீர் உமக்கு உகந்த பிள்ளைகளை தேவன் நீர் ஆசனத்திலே அமர செய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஒழுங்கான முறையிலே ஆண்டவரே உமக்கு பிரியமான முறையிலே ஆண்டவரே அந்த தேர்தல் ஆண்டவரே முடிக்க தேவன் நீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு ஏக்கத்தோடு கண்ணீரோடு உம்மிடத்திலே வேண்டுதல் செய்கிறார்களோ பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை தேவன் நீர் கேட்டு ஆண்டவரே மறு உத்தரவு அருளி செய்கிற கர்த்தர். பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் ஆண்டவரே மறு உத்தரவு அருளி செய்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அதன் மூலமாய் பிள்ளைகளும் மண்டை கிட்டி சேரவும் தேவன் நீர் அதிக அதிக கிருபை வரங்களை பிள்ளைகளுக்கு தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளவும் தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே 12,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய தந்தை பேராயர் விட்டு சென்ற காட்சி தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் தொடர்ந்து காணப்படவும் தேவன் நீர் கிருபை வரங்களை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற தரிசன பாதையிலே தொடர்ந்து செயல்பட தேவ நீர் கிருபைகளை தந்து வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள் அனைத்து ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியத்திலே பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவ நீர் கூட இருங்க. ஊழியத்திற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே கடந்த நாளிலும் ஆண்டவரே வட மாநிலத்திலே உள்ள ஊழியங்களிலே தேவன் நீர் கூட இருந்து ஆண்டவரே வழி நடத்தினீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து தேவன் நீர் வழி நடத்துங்க ஆண்டவரே. திறந்த வாசலை வைத்திருக்கிற கர்த்தர், தொடர்ந்து தேவன் நீர் அங்கு பிள்ளைகள் வைத்திருக்கிற ஆண்டவரே அனைத்து காரியங்களிலும் ஆண்டவரே ஊழிய காரியங்களிலும் தேவன் நீர் கூட இருந்து நிறைவேற்றி தரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் அனைத்து ஐக்கியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்நாள் பாடசாலை, கொயர் ஊழியங்கள், வாலிபர் ஐக்கியம் அனைத்து ஐக்கியங்களிலும் ஆண்டவருடைய வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா.
ஆண்டவரே, இதற்காக ஆண்டவரே பொறுப்பெடுத்து நடத்துகிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவநீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. திருச்சபையில் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அனைத்து பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவநீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் சந்திக்கிற கர்த்தர், பிள்ளைய வாழ்க்கையிலே தேவநீர் அதை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் உம்முடைய கிருபையை காண்பித்து தேவநீர் பரிபூர்ண சுகத்தை, பலத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, கடந்த நாளிலும் ஆண்டவரே இருதய பலவீனத்தோடு காணப்பட்ட ஐயா அவர்களுக்கு தேவநீர் கொடுத்து வருகிற சுகத்தை எண்ணி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்துகிற கர்த்தர், உம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவநீர் பரிபூர்ண சுகத்தை தந்தீர் என்று சொல்லி ஆண்டவரே நன்றி செலுத்தி செபிக்கிறோம் அப்பா. அதே போல கடந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் நீர் தாயும் சேயும் பிரித்த மகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. மகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பலவீனங்களை அறிந்த தேவன் நீர் கொடுத்து வருகிற சுகத்தை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை தந்து மகளுடைய வாழ்வை தேவன் நீர் பலப்படுத்துங்கப்பா. குறிப்பாக பலவிதமான பலவீனங்களோடு காணப்படுகிற பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவநீர் கூட இருந்து பலவீனங்களை நீக்கி போட்டு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை நரவயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவன் நீர் வழிநடத்தி வருகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே திருச்சபையிலே படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் பரலோக ஞான வரங்களை தொடர்ந்து தந்து ஆண்டவரே அரசாங்க தேர்வை சந்தித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் நீர் ஆண்டவரே நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. நல்ல முறையிலே தேர்வுகளை சந்திக்கவும் ஆண்டவரே உமக்கு நன்றிகளை, ஸ்தோத்திர பலிகளை எடுக்கவும் தேவநீர் கிருபை செய்வதற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே மற்ற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேர்வு எழுதுகிறதிலும் தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. சிறு குழந்தைகளுக்காய் செபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், குழந்தைகள் மூலமாய் எங்களுக்கு பாடம் கற்பித்த கர்த்தர், தேவன் நீர் பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே பிள்ளைய வாழ்க்கையிலே தேவநீர் குடும்ப வாழ்க்கையின் நிறைவின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவநீர் தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்துங்கப்பா. சமாதானமின்றி காணப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை குடும்ப வாழ்க்கையிலே தேவன் நீர் பிள்ளைகளுக்கு தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களிலே ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகளோடு சுவாமி, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் நீர் ஆண்டவரே ஒரு விடுதலையை தந்து ஆண்டவரே பிள்ளைகளை தேவனீர் சந்தித்து ஆண்டவரே சவுலை சந்தித்த கர்த்தர் பிள்ளைகளை சந்தித்து ஆண்டவரே அதை விட்டு ஆண்டவரே பிள்ளைகள் வெளியிலே வந்து ஆண்டவரே உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க கிருபை செய்வதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பற்பல தேவைகளோடு காணப்படுகிற பிள்ளை வாழ்க்கையிலே தேவன் நீர் தொடர்ந்து கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஆராதனையின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தையின் மூலமாய் எங்களோடு இடைப்படுங்க. தொடர்ந்து நாங்கள் சொல்ல இருக்கிற ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த இருக்கிற பாடல்கள் மூலமாய் ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே குறிப்பாக சாட்சியின் மூலமாய் தேவநீர் எங்களோடு இடைப்படும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய மாறாத பிரசன்னம் வழி நடத்துதல் எங்களோடு காணப்படட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அனஞ்சுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 15 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 15 முடிய.
வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் நாணத்தில் ஆவியால் நிரம்பின வேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரமளவானது மார்பக்கமும் எப்போத்தும் அங்கியும் வஸ்திரமான உள்ளாடையும் பாகையும் இடைக்கச்சையும் உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கு அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். அவர்கள் பொன்னும் இளநீலு நூலும் இரத்தப்பாரலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் வஸ்திர வேலையை செய்ய கடவர்கள். அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு 2 தோல் துண்டுகளின் மேலும் அதன் 2 முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும். அந்த ஏபோத்தின் மேலும் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநூலினாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோடு ஏகமாக இருக்க வேண்டும். பின்னும் நீ 2 கோமதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்கள் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும். இரத்தினங்களின் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவைகளில் பதிப்பாயாக. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்கள் ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் அவர்கள் ஏபோத் தோளின் மேல் அவர்கள் நினைக்கும்படியாக கற்களான வைக்க கடவாய். பொன்னினால் வளையங்களை பண்ணி சரியான அளவுக்கு பின்னல் வேலையான 2 சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வளையங்களில் பூட்டுவாயாக. நியாயவிதி மார்பகத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத் வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநூலினாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரிக மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. வாசிக்கும்படி தெரிந்து பாட முடியுது. நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 115ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 115ஆம் சங்கீதம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு கைகளிலிருந்தும் தொடராது, அவைகளுக்கு காலிலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நாம் நிச்சயமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமாரியில் பிறந்தார். ஒன்று பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தளினார். பரமளத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் சுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 முடிய. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். தேவனுக்கே மகிமை உண்டாகும். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 23ஆம் தேதி விஜயராணி அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 24ஆம் தேதி பாஸ்டர் தீமோத்தி ஐசக் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 25ஆம் தேதி திரு பால் டேனியல் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 28ஆம் தேதி வின்சென்ட் சாமுவேல் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா,
ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ. காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளிலும் வருகிற நாட்களிலும் ஆண்டவரே, தங்களுடைய பிறந்த நாட்களை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை தேவ நீர் ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தந்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை சந்திக்கிற கர்த்தர், குறிப்பாக ஊழியருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே ஊழிய காரியங்களை தேவ நீர் கூட இருந்து வழி நடத்துகிற கர்த்தர், அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவ நீர் வைத்திருக்கிற அனைத்து நன்மைகளையும் தந்து பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களை தந்து தொடர்ந்து தேவன் நீர் வழி நடத்துங்க சுவாமி. இந்த ஆண்டில் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அதன் மூலமாய் ஆண்டவரே அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்லி நாங்கள் பார்த்த வண்ணமாய் ஆண்டவரே, பிள்ளைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைப்பட்ட காரியங்களையும் பிள்ளைகள் சுதந்திரித்து கொண்டு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவன் நீர் அதிகமான கிருபை வரங்களை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தை சொன்னவனமாய், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், தொடர்ந்து தேவன் நீர் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை முடிசூட்டி வழி நடத்துங்க சுவாமி. உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தர், தொடர்ந்து திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து தந்து தேவன் நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மத்திலே வாசம் செய்கிற கர்த்தர், நம்மோடு இடைப்படுகிற கர்த்தர், அதை எண்ணி நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறதல்லவா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. நம்மை ஒருபோதும் வெட்கத்துக்குள்ளாய் நம்மை நடத்தாமல் நம்மை அதிசயமாய் நடத்தின தேவனை நாம் துதிப்போம். சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா, நம்மை அதிசயமாய் நடத்தின தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற தேவனை நாம் துதிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நமக்கு தந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நன்மையும் கிருபையும் தொடர செய்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் மனதார துதிப்போம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன், நமக்கு இம்மானுவேலராய் எபினேசராய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தின தேவன், அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா, மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நம்மை கரம் பிடித்து நம்மை நடத்தின தேவன், நம்மை எப்போதெல்லாம் நம்முடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நம்மை தூக்கின தேவனாய் காணப்படுகிறார். அதே போலதான் பேதுருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதை தான் செய்தார். பேதுரு ஆண்டவரை பார்க்கவில்லை, கடலிலே நடக்கும் பொழுது அலைகளை பார்த்தான், கடலை பார்த்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜீவனுள்ள தேவனை பார்க்கும் பொழுது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கை சறுக்கலான பாதைக்கு நேராய் ஆண்டவர் நம்மை விடுகிற தேவன் அல்ல. நம்மை எப்போதும் தம்முடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற கர்த்தர், நம்மை ஆண்டவர் எப்போதும் நம்மை வழி நடத்துவார்.
நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா என்று சொல்லி குயவனுடைய கரத்திலே இருக்கிற களிமண்ணை போல நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் தொடர்ந்து மேன்மைப்படுத்துவார். ஒருவேளை வேதனையோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு, சுமை தாங்கி ஆகிய கர்த்தரிடத்தில் இறக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா? மனதார ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இடைபடும்படியாய், ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படியாய் ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, என் மூலமாய் தேவன் நீர் ஆண்டவரே வெளிப்படுங்கப்பா. என் மூலமாய் தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை நான் இன்னும் அதிகமாய் கேட்பது மாத்திரமல்ல, அதன் பிரகாரம் நான் இன்னும் உம்மண்டை கிட்டி சேர வேண்டும் என்று எண்ணத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறேன் அப்பா. என்னுடைய உள்ளான மனதை நீர் மாத்திரமே அறிவீர், நீர் மாத்திரமே அறிவீர், நீர் மாத்திரமே அறிவீர். என்னுடைய இருதயத்தின் வேதனைகளை அறிகிற கர்த்தர், இருதயத்தின் பாரங்களை அறிகிற கர்த்தர் தேவன் நீர் ஆண்டவரே மறு உத்தரவு கொடுக்கிற கர்த்தர். நம்பிக்கையோடு கடந்து வந்திருக்கிறேன் அப்பா உம்முடைய சமூகத்தில், தேவையோடு கடந்து வந்திருக்கிறேன் அப்பா உம்முடைய சமூகத்தில். என்னை தேவன் நீருடைய தேவைகளை தேவனி நிவர்த்தி செய்கிற கர்த்தர் நீர் தான் ஆண்டவரே. ஆலயத்தை விட்டு செல்லும் பொழுது நிறைவாய் செல்ல தேவன் நீர் கிருபை செய்வதற்காய் உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை நிறைவாய் நடத்துவார், நம்மை நிறைவாய் நடத்துவார். நிறைவாய் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் ஆண்டவர் நடத்துவார். நம்மை ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை நடத்துவார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாமல் நம்மை நடத்தின கர்த்தர். அதை எண்ணி ஆண்டவரை நாம் மனதார துதிப்போமா? அந்த ஆவியானவருடைய பிரசனத்தை நாம் உணர்வோம். ஆவியானவரை நாம் துதிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை
செய்யும். உம் வல்லமையால் நம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவருடைய வல்லமையினால் நம்மை நிறைத்து அவர் நம்மை ஆளுகை செய்கிற கர்த்தர் நம்மை நீதியின் பாதையிலே நம்மை நடத்துவார். அவர் நல்லவராய் காணப்படுகிறார். எப்போதும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்லவராய் இருந்து அவருடைய கிருபையை எப்போதும் பிள்ளைகளுக்கு தந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மகிழ்ந்து பாடும்படியாய், புகழ்ந்து பாடும்படியாய், போற்றி பாடும்படியாய், சேர்ந்து பாடும்படியாய், கழித்து பாடும்படியாய், துதித்து பாடும்படியாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார். அதை எண்ணி ஆண்டவரை துதிப்போமா? ஏனென்றால் வானங்களை விரித்தவர் அவர். அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர். அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அவரை துதிக்கும்படியான காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நிச்சயமாய் நம்மை துதிக்க செய்வார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பக்தன் பாடினான்லவா, கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பக்தன் பாடின பாடலை நாம் உற்சாகமாய் நாம் பாடி ஆண்டவரை துதிப்போமா? ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, மகிழ்ந்து பாடு ஹalleluya, புகழ்ந்து பாடு ஹalleluya, போற்றி பாடு ஹalleluya, அல்லேலூயா ஆமென். சேர்ந்து பாடு ஹalleluya, கழித்து பாடு ஹalleluya, துதித்து பாடு ஹalleluya, அல்லேலூயா ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, பூமியை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, சூரியனை நிறுத்தியவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, மகிழ்ந்து பாடு ஹalleluya, புகழ்ந்து பாடு ஹalleluya, போற்றி பாடு ஹalleluya, அல்லேலூயா ஆமென். சேர்ந்து பாடு ஹalleluya, கழித்து பாடு ஹalleluya, துதித்து பாடு ஹalleluya, அல்லேலூயா ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அரசர்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேசத்தை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, மகிழ்ந்து பாடு ஹalleluya, புகழ்ந்து பாடு ஹalleluya, போற்றி பாடு ஹalleluya, அல்லேலூயா ஆமென். பாடு ஹalleluya, கழித்து பாடு ஹalleluya, துதித்து பாடு
ஹalleluya அல்லேலூயா ஆமென் ஹalleluya 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 தாழ்வில் நினைத்தவாரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது விடுதலை தந்தவாரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆகாரம் தருபவாரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பரத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மகிழ்ந்து பாடு ஹalleluya புகழ்ந்து பாடு ஹalleluya போற்றி பாடு ஹalleluya அல்லேலூயா ஆமென் சேர்ந்து பாடு ஹalleluya கழித்து பாடு ஹalleluya துதித்து பாடு ஹalleluya அல்லேலூயா ஆமென் ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் நல்லவர் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அற்புதம் செய்பவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அற்புதம் செய்பவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மகிழ்ந்து பாடு ஹalleluya புகழ்ந்து பாடு ஹalleluya போற்றி பாடு ஹalleluya அல்லேலூயா ஆமென் சேர்ந்து பாடு ஹalleluya கழித்து பாடு ஹalleluya துதித்து பாடு ஹalleluya அல்லேலூயா ஆமென் ஹalleluya 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 நம்முடைய வாழ்க்கையிலே அவரை துதிக்கும்படியாய் செங்கடலை பிளந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகளை எல்லாம் ஆண்டவர் நீக்கி போட்டு ஒன்றுமில்லாமல் போக செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே யோபு பக்தனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோமே. எவனமாய் காணப்பட்ட பக்தனுடைய வாழ்க்கை ஆண்டவர் மீண்டும் நிறைவாய் நடத்தி எல்லா நன்மைகளையும் தந்தார், எல்லா ஆசீர்வாதங்களையும் அதிகமாய் தந்தார். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை நிறைவாய் ஆசீர்வதித்த கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஏனென்றால் நம் தேவன் நல்லவர், ஒருபோதும் நம்மை கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாய் தந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். அந்த தேவனை நாம் துதிப்போமா? பக்தன் பாடினார் அல்லவா, நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஒரே ஒரு சரணம், எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் ஆளும்படியாய் கொடுத்தார். அவருடைய படைப்பிலையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்றுதான் கொடுத்தார். ஆனால் ஒரே ஒரு காரியத்திற்கு மாத்திரம் ஆண்டவர் ஒரு விதிவிலக்கை கொடுத்தார். அந்த கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களாகிய நாம் அது என்னதான் என்று சொல்லி பார்ப்போமே என்று சொல்லி அதை நாம் என்ன பண்ணினோம்? எடுத்துக்கொண்டோம். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்மை எப்போதும் கைவிடாத கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மேன்மை அடைய செய்கிற கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போமா?
பக்தன் பாடின பாடலை உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆண்டவரை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவான நன்மைகளை தருவார், நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். போராட்டத்தின் மத்தியிலே சிறைச்சாலையிலே துதித்தவர்களும் உண்டல்லவா. ஆண்டவர் கட்டுகளை கலண்டு போக செய்த கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தேவையின் கட்டுகள், பாரங்கள், சுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கலண்டு போக செய்வார். நமக்கு நிறைவாய் நம்மை ஆண்டவர் அனுப்புவார். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சத்தியத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கூற இருக்கிற சாட்சிகளின் மூலமாய், ஐக்கிய பாடல்கள் மூலமாய் தேவ நீர் பிள்ளைகளோடு இடைப்படுங்க சுவாமி. உம்முடைய கிருபையின் கரம் வழிநடத்தல் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, தொடர்ந்து சத்தியத்தை நாங்கள் கேட்க இருக்கிறோம். சத்தியத்தின் மூலமாய் தேவ நீர் கொடுக்கிற விடுதலையை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் முன்ஜோனமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல கர்த்தாவே, அப்பா இந்த வேலையிலே கொடுத்திருக்கிறப்பா அந்த பேராய ஜெபத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. என் தேவரீர் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு கிருபையாய் பதில் தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, அப்பா இந்த மாதத்திலே கொடுத்திருக்கிறப்பா இம்மால் நகரத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, இங்கே கர்த்தாவே சுமார் 6 லட்சம்
6,62,000 மக்கள் தொகையையும் கர்த்தாவே ஆமாண்டவரே 33.6 கிறிஸ்தவர்கள் உள்ள இம்மாள் நகரத்திற்காய் நாங்கள் செபிக்கிறோப்பா ஆமாண்டவரே. இங்குள்ள மக்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோப்பா. ஒவ்வொரு மக்களும் ரட்சிப்புக்கு கரத்திய கர்த்தாவே நீங்கள் நீட்டி ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த வேணுமா நாங்கள் செபிக்கிறோப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட என் தேவரீர் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இங்குள்ள சபைகள் ஒவ்வொரு சபைகளையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோப்பா. என் தேவரீர் நீங்கள் கர்த்தாவே சபைகளை இன்னுமாய் கர்த்தாவே ஆமாண்டவரே ஆசீர்வதிங்க கர்த்தாவே ஆமாண்டவரே. ஊழியங்கள் பெருகப்பட ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோப்பா. ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தாவே என் தேவரீர் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோப்பா ஆமாண்டவரே. விருதுநகர் மாவட்டத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோப்பா ஆமாண்டவரே. சுமார் 19,43,000 மக்கள் தொகையையும் கர்த்தாவே 4% கிறிஸ்தவர்களும் உள்ள விருதுநகர் மாவட்டத்திற்காய் நாங்கள் செபிக்கிறோப்பா. இங்குள்ள ஆட்சியருக்காய் நாங்கள் செபிக்கிறோப்பா. டாக்டர் சுக்கபுத்ரா IAS அவர்களுக்காகவும் இங்குள்ள சபைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. சபையிலே கர்த்தாவே நல்ல ஒரு எழுப்புதலை கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோப்பா ஆமாண்டவரே. ஒரு விசை கூட கர்த்தாவே ஆமாண்டவரே மாநிலம் கர்த்தாவே மேற்கு வங்காள மாநிலத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா ஆமாண்டவரே. சுமார் 10,91,91,000 மக்கள் தொகையையும் 0.72 கிறிஸ்தவர்களும் உள்ள மேற்கு வங்காள மாநிலத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. முதல்வர் திருமதி மம்தா பானர்ஜி அவர்களுக்காகவும் கர்த்தாவே ஆமாண்டவரே. கம்யூனிஸ்டிய கொள்கை காலி வழக்கம் வறுமை நக்சலைட்டுகள் பிடியிலிருந்து இம்மாநிலம் விடுதலை அடைய நாங்கள் ஜெபிக்கிறோப்பா ஆமாண்டவரே. இது எல்லாவற்றிலிருந்து கர்த்தாவே ஒரு விடுதலையை நீங்கள் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோப்பா ஆமாண்டவரே. சுமார் 3 கோடி அப்பா 11,85,000 மக்கள் தொகையையும் 0.75 கிறிஸ்தவர்களும் உள்ள உஸ்கிபெகிஸ்தான் தேசத்திற்காய் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோப்பா ஆமாண்டவரே. ஜனாதிபதி திரு ஜாங்கட் மிஸ்யோபெங் அவர்களுக்காகவும் இந்த மக்கள் உண்மையான விடுதலையை கண்டுகொண்டு கர்த்தாவே ஆமாண்டவரே சிருஷ்டி கர்த்தராகிய மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் சேவிக்காண்டவரே நாங்கள் இந்த வேலையிலே செபிக்கிறோப்பா ஆமாண்டவரே. அப்பா ஒவ்வொரு மாநிலங்களையும் கர்த்தாவே ஆமாண்டவரே தேசத்தையும் நகரத்தையும் மாவட்டையும் நீங்கள் கர்த்தாவே பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா ஆமாண்டவரே. அப்பா இங்கே நடக்கிற கர்த்தாவே ஆமாண்டவரே லெந்து காலங்களில் இந்த வாரத்திலே நடக்க போகிற ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தாவே என் தேவரீர் நீங்கள் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோப்பா. புதன்கிழமை பிரேயரே கர்த்தாவே என் தேவரீர் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. வெள்ளிக்கிழமையில் நடக்கிற கர்த்தாவே அப்பா இந்த லெந்து கால பிரேயரே கர்த்தாவே இந்த வாரத்தில் என்னென்ன பிரேயர்கள் உண்டோ எல்லா பிரேயர்லையும் என் தேவரீர் உங்களுடைய கரம் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோப்பா. என் தேவரீர் கர்த்தாவே கிருபையாய் கர்த்தாவே அப்பா இந்த வாரத்தில் நடக்கிற ஒவ்வொரு பிரேயரிலும் உங்களுடைய கரம் கூடவே இருந்து கர்த்தாவே ஒவ்வொருவரும் கர்த்தாவே என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்கிறார்களோ தேவைகளை எல்லாம் என் தேவரீர் நீங்கள் சந்திங்கப்பா. அதிசய அற்புதங்களை கர்த்தாவே நீர் செய்யுங்கப்பா ஆமாண்டவரே. ஆலோசனை கர்த்தராயிருந்து நீங்கள் ஒருவரையும் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. எல்லாவற்றையும் தேவரீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன். நாம் அனைவரும் உட்காருவோம். கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையது, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையது.
கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே 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 மாறாத தேவ கிருபையே ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத தேவ கிருபையே 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 மாறாத தேவ கிருபையே தள்ளப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை தாங்கி நிறுத்தும் கிருபை இது தள்ளப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை தாங்கி நிறுத்தும் கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத தேவ கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது நன்றி பிள்ளைகளுக்கு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், செபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவீனத்திலிருந்து சுகத்தை தந்தீர். பிள்ளைகளுடைய பணிகளிலே தேவன் நீர் கூட இருந்திருக்கிறீர். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலவீனத்திலிருந்து, கால்கள் உள்ள பலவீனத்திலிருந்து தேவன் நீர் சுகத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, பிள்ளைடைய வாழ்க்கையிலே எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவன் நீர் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி இருக்கிறீர். சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்தி இருக்கிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவநீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உமக்கு சாட்சியாய் தொடர்ந்து காணப்பட தேவன் நீர் எங்கள் அனைவருக்கும் கிருபை வரங்களை அதிகமாய் தந்து வழி நடத்துங்க சுவாமி. உம்முடைய பாடலை பாடின அனைத்து ஐக்கியங்களுக்காக செபிக்கிறோம். ஐக்கியத்தின் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம் தொடர்ந்து அனைத்து ஐக்கியங்களிலும் காணப்படட்டும் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்திற்கு நேராய் கடந்து செல்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் தூய ஆவியாகிய கடவுள் எவனமாய் காணப்படுகிறீர் என்பதை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேவன் நீர் மாத்திரம் பேசுங்கப்பா. உம்முடைய மெல்லிய வார்த்தையை கேட்க கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிற தலைப்பு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தூய ஆவியாகிய கடவுள். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிறவராய், பிள்ளைகளை வழி நடத்துகிறவராய், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் வழி இதுவே என்று சொல்லி உரைக்கிற சத்தத்தை கேட்கிறவராய் செயல்படுகிறார். ஆவியானவருடைய செயலை குறித்து நாம் பார்ப்போமே ஆனால், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார், ஒரு ஆபத்திலிருந்து மீட்கிற ஒரு பணியை, அது மாத்திரமல்ல பிள்ளைடைய தேவைகளை ஏற்படுத்தியிருந்த தேவைகளை சந்திக்கிற ஒரு காரியத்தை நாம் கேட்ட சாட்சிகள் மூலமாய் பலவீனத்திலிருந்து நல்ல பலத்தை, ஆரோக்கியத்தை தருகிற ஆண்டவர்
ஆவியாகிய கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை எப்போதும் பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த நாளிலும் ஆதாரமாய் நாம் பார்ப்போமே ஆனால் நாம் வாசிக்க கேட்ட இரண்டாவது வேத பகுதியாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியாகிய கடவுள், தூய ஆவியாகிய கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவரை தொழுது கொள்ளும் நிலையிலே எவனமாய் தொழுது கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இது பரிசுத்த ஸ்தலமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நாம் அனைவரும் ஒருமுகப்படுத்தி ஆண்டவர் நம்மை ஒரு இடத்திலே அழைத்து வந்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவரை தொழுது கொள்ளும் பொழுது எவனமாய் காணப்பட வேண்டும் என்றால், ஆண்டவர் ஆவியாகிய கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தி ஆவியாகிய கடவுள் என்ன பண்ணுவார்? வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது ஆவியாகிய கடவுள் எவனமாய் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமே ஆனால் 3 காரியத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் எப்படி இருந்தார்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதலாவது பார்க்கும் பொழுது தூய ஆவியாகிய கடவுள் எவனமாய் காணப்படுகிறார் என்றால், அவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவராய் செயல்படுகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவராய் செயல்படுகிறார். ஏனென்றால் ஒன்றுமில்லாமல் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆவியாகிய கடவுள் நிறைவுபடுத்துகிறார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே. பூமியானது எப்படி இருந்ததாம்? வெறுமையாய் இருந்தது, ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் இருந்தது. அவர் சர்வ வல்லவராகிய ஆவியானவர் அவர் என்ன பண்ணினார்? தம்முடைய வார்த்தையை அனுப்பி எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கடவுள். அது மாத்திரமல்ல, மனிதரையும் எவனமாய் சிருஷ்டித்தார்? தம் சாயலாய் சிருஷ்டித்து, அது மாத்திரமல்ல, நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். சர்வ ஆவியாகிய கடவுள் முதலாவது பார்க்கும் பொழுது அந்த சர்வ ஆவியாகிய கடவுள் சர்வ வல்லவராய் செயல்படுகிறார். அவர் சர்வ வியாபாரியாய் காணப்படுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே நாம் வாசிப்போமே ஆனால் யோபு 26ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிப்போமே ஆனால், தமது ஆவியினால் வானத்தை என்ன பண்ணினாராம்? அலங்கரித்தார். அவருடைய கரம் தெளிவான சர்ப்ப நட்சத்திரங்களை என்ன பண்ணிட்டாதாம்? உருவாக்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சர்வ வல்லமை உள்ள ஆவியாகியவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆவியானவரால் தமது ஆவியினால் என்ன பண்ணினாராம்? வானத்தை அலங்கரித்தார். வாசிப்போமா? வாசியுங்கள். 26. தமது ஆவியினாலே வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் தெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை என்ன பண்ணினாம்? உருவாக்கிற்று. சர்வ வல்லவர் அவர் தம்முடைய ஆவியினால் அலங்கரிப்பை ஏற்படுத்துகிறார். இதே யோபு பக்தன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் 33:4, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஏனென்றால் அவருடைய வல்லமை தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே விளங்கும்படியாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? செய்கிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லவராகிய ஆவியாகிய கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். இதை நாம் பார்ப்போமே ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் அனைவருக்கும் தெரிந்த வசனம் 44:3 நாம் வாசிப்போமே ஆனால்,
உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என்ன பண்ணுவேன், ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். சர்வ வல்லவர் ஆவியை ஊற்றுகிறார், தம்முடைய பிள்ளைகளின் மேல் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுகிற கர்த்தராய் காணப்படுகிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அப்போஸ்தலர் 8:29. ஆவியானவர் இப்போய் அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். சர்வ வல்லவர் எவனமாய் செயல்படுகிறார் என்றால், எத்தியோப்பியாவிலே கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் செய்யும் பொழுது நீ அதையோடு போய் என்ன பண்ணு, சேர்ந்து கொள் என்று சொல்லி சர்வ வல்லவர் அங்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். சர்வ வல்லவராகிய ஆவியாகிய கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நேர் வழியாய் நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போதும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நேர்வழியாய் நடத்துவார். நன்மையானதை தந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுவார், மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார், மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். அதே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அவர்கள் தண்ணிலிருந்து கரை ஏறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை என்ன பண்ணினார், சர்வ வல்லவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். இங்கு ஆவியானவருடைய நிறைவை பெற்ற பிறகு அங்கு ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், சர்வ வல்லவர் கடந்து செல்கிறார். அவருடைய பணி முடிந்தது. தம்முடைய பிள்ளைகளை மீட்கும் பணி. ஆவியானவருடைய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிள்ளைகளை மீட்கும் பணி, ரட்சிப்பின் பாதையிலே நடத்தும் பணி. இங்கு சர்வ வல்லவர் அதை தான் செய்கிறார். அங்கு நாம் பார்ப்போமே ஆனால் என்ன சொல்கிறார், அதிலே மந்திரி அப்பொழுது அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். நிறைவின் காரியத்தை சர்வ வல்லவர் நிறைவேற்றினார். சர்வ வல்லவராகிய ஆவியானவர் நிறைவேற்றினார். இதை நாம் பார்ப்போமே ஆனால் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? அவர் எப்படி இருக்கிறாராம், பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் நாம் காணப்படுகிறோம். சர்வ வல்லவருக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், ஆலயமாய் காணப்படுகிறோம். ஆகவேதான் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், யார் அந்த ஆலயம் என்று சொல்லும் பொழுது, நீங்களே அந்த ஆலயம். இன்னைக்கு நாமே ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தூய ஆவியாகிய கடவுள் நிறைவாய் நடத்துகிற கர்த்தர், நிறைவாய் நடத்துகிற கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே குறைகளை நிவர்த்தி செய்கிற தூய ஆவியாகிய கடவுள் அவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே எவனமாய் காணப்படுகிறார் என்றால் சர்வ வல்லவராய் காணப்படுகிறார். அவர் சர்வ வல்லவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே தூய ஆவியாகிய கடவுள் எவனமாய் காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். யாத்திராகமும் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 31:5. மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது தூய ஆவியாகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லவராய் செயல்படுவது மாத்திரமல்ல, இரண்டாவது சர்வ ஞானம் உள்ளவராய் செயல்படுகிறார். சர்வ ஞானம் உள்ளவராய் செயல்படுகிறார். ஆகவேதான் சகலவித வேலையும் யூகித்து செய்ய வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியானவரால் நிரப்பினேன். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசே வழி நடத்தினார்.
மோசேயுடைய அழைப்பை குறித்து நாம் சற்று சிந்திப்போமே. ஆனால் மோசே முதலாவது ஆண்டவருடைய அழைப்பை சொன்ன உடனே ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், உன் வாயோடு இருந்து நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். நீ தைரியமா என்ன பண்ணு, செயல்படு, ஊழியத்தில் வைராக்கியமாயிரு என்பதை ஆண்டவர் உணர்த்தினார். ஆனால் ஊழியத்தை வைராக்கியமாய் செய்த மோசே ஒரு சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது மோசேயுடைய வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணினார், மோசேயை அழைத்தார். சர்வ வல்லவர் அல்லவா, மோசேயுடைய வாழ்வை வழிநடத்தின சர்வ வல்லவர். மோசேயுடைய ஊழிய பாதையிலே கடைசி சூழ்நிலையில எல்லாரும் ஒவ்வொரு கல்லை கையில தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவருடைய வாழ்க்கைய, எங்களை நாங்க அங்கேயே இருந்தோம்னா நல்லா இருந்திருப்போம், எங்களை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்க, ஒரு தண்ணி கூட கிடைக்காம கஷ்டப்படுத்துறீங்க. அங்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சர்வ ஞானம் உள்ளவர், கண்மலையாகிய கிறிஸ்துவை பார்த்து கோலை நீட்ட வைத்து என்ன பண்ணினார், சர்வ ஞானமுள்ள ஆவியாகிய கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணினார், தண்ணீரை கொடுத்தார். தண்ணீரை கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் காத்திருக்கிறோமோ, சர்வ வல்லமையாகிய தூய ஆவியாகிய கடவுள் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லவராய் செயல்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே சர்வ ஞானம் உள்ளவராய் செயல்படுகிறார். சர்வ ஞானம் உள்ளவராய் செயல்படுகிறார். ஒன்றுமில்லாத சூழ்நிலையை நிறைவாய் நம்மை நடத்துகிறவர். ஒன்றுமில்லாத சூழ்நிலையை நிறைவாய் நம்மை நடத்துகிறவர். இதை நாம் பார்க்கும் பொழுது அதே யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள் 35:33, அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அவனுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அருளி. நிறைய நேரங்களில் நம்ம என்ன சொல்றோம், பணி செய்கிற ஸ்தலமாக இருந்தாலும் சரி, மற்ற இடங்கள்ல இருந்தாலும் சரி, எனக்கு இந்த பணி போதும், இதை மிஞ்சி நான் அந்த அளவுக்கு என்ன இல்லை, ஒர்த் இல்லை, நான் எப்படிப்பட்டவன் அல்ல, நான் தகுதியானவன் அல்ல, எனக்கு திராணி இல்லை, நான் அதை செய்ய முடியாது. எத்தனை நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் அந்த மாதிரி சில காரியங்களை சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா, ஒன்றுமில்லாத பிள்ளைகளை தான் ஆண்டவர் அழைத்தார். அல்லேலூயா. சீஷர்கள் படித்தவர்கள் அல்ல, மேதைகள் அல்ல. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, தூய ஆவியாகிய கடவுள் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், தம்முடைய பிள்ளைகளை அழைத்தவர் மாத்திரமல்ல, சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானத்தினாலே தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணினார், வழி நடத்தினார். சுவிசேஷ பாதைக்கு அழைத்தார். சுவிசேஷ பணியை செய்யும்படியா என்ன பண்ணினார், அந்த வல்லமையை கொடுத்தார். ஆவியானவருடைய வல்லமையை கொடுத்தார். ஆனா ஒரு நேரம் பார்க்கும்போது சீஷருடைய வாழ்க்கையை சற்று கேள்விக்குறியாய் வைத்ததல்லவா. சீஷரெல்லாம் ஒரு போராட்டமோடு, ஒரு மன கலக்கத்தோடு, ஒரு பாரத்தோடு, வேதனையோடு, பயந்த சூழ்நிலையோடு இருந்த ஒரு இடம். எந்த இடம், கப்பல்ல பயணித்த ஒரு சூழல். ஆனா ஆண்டவரிடத்துல, தூய ஆவியாகிய கடவுளிடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு சித்தமா? சித்தமா இல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ ஞானம் உள்ளவர். தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்த கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவர் என்ன சொன்னார், முதலாவது அவருடைய சூழலை என்ன பண்ணினார், அவிசுவாசமான நிலையை விசுவாசமாய் மாற்றினார். காற்றே இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அதன் பின்பு அவர்களை பார்த்து கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்க, உங்கள் விசுவாசம் எங்க? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சர்வ ஞானமுள்ள தூய ஆவியாகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அனைத்தையும் நிறைவாய் தந்துவிட்டார். ஆனால் அநேக நேரங்களிலே அதை நீங்களும் நானும் என்ன பண்ணல, ஒழுங்கான முறையில் பயன்படுத்தவில்லை. ஒழுங்கான முறையில் பயன்படுத்தவில்லை. தாளந்தை குறித்து பார்க்கிறோம் அல்லவா. தாளந்தை பெருக்கின பிள்ளைகளும் உண்டு, தாளந்தை புதைத்து வைத்து மீண்டும் எஜமான் வரும் பொழுது அதை எடுத்து எஜமானுக்கு காட்டின பிள்ளையும் உண்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தூய ஆவியாகிய கடவுள் நமக்கு சகல ஞானத்தை தந்தவர். நாம் தாளந்தை பயன்படுத்துகிறோமா என்பதை அவ்வப்போது நீங்களும் நானும் என்ன பண்ணணும், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை நாம் பார்க்கும் பொழுது என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். என்னாகமும் 11:25.
கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது 70 மூப்பர்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஆவியாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையை காண்பித்து நிறைவுபடுத்தினார். தாமா எப்படிப்பட்டவர் என்பதை நிறைவுபடுத்தினார். நான் ஞானம் உள்ளவர், நீங்களும் எப்படி இருக்கணும்? ஞானம் உள்ளவர்களாய் செயல்பட வேண்டும். உலகிற்கு எப்படி இருங்கன்னு சொன்னாரு? உப்பாயிருங்கள், ஒளியாயிருங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உப்பாய் ஒளியாய் சர்வ ஞானமுள்ள ஆவியாகிய கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவதாக கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது சர்வ தூய ஆவியாகிய கடவுள் எவனமாய் செயல்படுகிறார் என்று பார்ப்போமே. ஆனால் முதலாவது சர்வ வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் சர்வ ஞானம் உள்ளவராய் வாசம் செய்கிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள் 14ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் குறித்து வரப்போகிற காரியங்களையும் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை ஆண்டவர் அனுப்பும் பொழுது அந்த தூய ஆவியாகிய கடவுள் சர்வ வல்லவர் மாத்திரமல்ல, சர்வ ஞானம் உள்ளவர் மாத்திரமல்ல, மூன்றாவது சொல்கிறார், அவர் நம்மிடம் வந்து வாசம் செய்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மிடம் வந்து வாசம் செய்பவர் எல்லா சூழ்நிலையிலுங்க. நம்ம அதான் நான் சொன்னேன், இது நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற காரியத்தை நடத்தி காட்டுவாரு, முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற காரியத்தை நடத்தி காட்டுவாரு. அப்புறம் யோசிப்போம்ல, அதுதான் நம்ம சொன்ன சாட்சியெல்லாம். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை பயமுள்ள சூழ்நிலை ஆண்டவர் எப்படி பண்றாரு? ஒரு பயமில்லாத நிலைக்குள்ளாய் நம்மை நடத்துகிறார். அதுதான் ஆண்டவர் நம்மோடு வாசம் செய்வதற்கு அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நானும் சில இடத்துல பார்த்தேன், என்னுடைய சக நண்பருடைய தாயார் கடந்த நாளிலே மருத்துவமனையில் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன சிந்திக்க வைத்த ஒரு காரியம், ஒருவேளை இதை பார்க்கலாம். ஆனால் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, மருத்துவமனையில் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருக்கிறாங்க ஆனால் இல்லை. ஒருவேளை இதை கூட என்னுடைய நண்பர் கேட்கலாம், நான் எதற்காக சொல்லுகிறேன் தெரியுங்களா? ஆவியாகிய கடவுள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியாகிய கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளோடு வாசம் செய்கிறார், தம்முடைய பிள்ளைகளோடு வாசம் செய்கிறார். அதே சூழ்நிலை தான் என்னுடைய நண்பனையை நான் இழந்தேன். இங்கே வந்த முதல் நாளில் அதே நண்பனுடைய தாயாரை தான் இழந்திருக்கிறேன். எனக்கு ஆசிரியராக இருந்த அவர்கள், இன்னும் சொல்லப்போனால் அம்மாவுக்கு கூட தெரியும், திருமதி வசந்தி அவர்கள். இன்னும் சொல்லப்போனால் எதற்காக நான் சொல்லுகிறேன் தெரியுங்களா? எல்லா காரியகட்டத்திலையும் என்னை பார்த்து அவங்க என் கையை பிடிச்சிட்டு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? அம்மா, நான் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல, நான் யாருக்கும் எந்த வேதனையும் கொடுக்கல. கடைசி நேரத்தில் சொன்ன ஒரு காரியம், நான் எதற்காக சொல்லுகிறேன் தெரியுங்களா? தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் வாசம் செய்வதற்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படாதபடிக்கு தம்முடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்கிறார். நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கல அவருடைய வாழ்க்கை கடந்து செல்லும்னு சொல்லிட்டு. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தூய ஆவியாகிய கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகளோடு எப்படி இருக்கிறார்? வாசம் செய்கிறார், வாசம் செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் என்பதல்ல,
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாசம் செய்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? நாம் பலப்படுவதற்கு அடையாளம், நாம் தைரியப்படுவதற்கு அடையாளம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவனமாய் அந்த தூய ஆவியானவராகிய கடவுளை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் சர்வ வல்லவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அவிசுவாசம் இருக்காது. ஏற்றுக்கொண்டால் ஞானம் இல்லாதவன் தான், அவர் ஞானம் உள்ளவர், அவர் நடத்துவார் என்கிற மனநிலை இருக்கும். ஏற்றுக்கொண்டால் அவர் என்னோடு வாசம் செய்வார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்ன சித்தத்தை வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். என்னோட வாசம் செய்கிறவர் யார்? மனிதன் அல்ல, சர்வ ஞானம், சர்வ வல்லவர், சர்வ ஞானம் உள்ளவர். அவர் என்னோடு வாசம் செய்வார். இதை தான் அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதும் பூமியின் கடைசி பரியந்தம் எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாயிருப்பீர்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 10:44 மாத்திரம் வாசியுங்கள். 10ஆம் அதிகாரம் 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணினார்? இறங்கினார், அவர்களோடு வாசம் செய்தார். பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்தார். இதை நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 3:16 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறியீர்களா? அதை அறிந்திருக்கிறீர்களா? அதை ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க, மறந்து விடாதீர்கள். அதை அறிந்து கொள்ளுங்கள், உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆவியாகிய கடவுளை என்ன பண்ணுங்கள்? பற்றி கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எப்போதும் கூட இருக்கிற கர்த்தர். 3 நிலைகளிலே அவர் தூய ஆவியாகிய கடவுள். அவர் எப்படி இருக்கிறார்? சர்வ வல்லவராய் காணப்படுகிறார். 2வது நாம் பார்க்கும் பொழுது அவர் சர்வ ஞானம் உள்ளவராய் காணப்படுகிறார். 3வது நம்முடைய வாழ்க்கையிலே வந்து வாசம் செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே தான் நம்முடைய இடத்துல, நம்முடைய வீட்டில் நம்ம வாசிக்கிறோம்ல, என்ன ஒரு வாசகம் போடுறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இல்லத்திற்கு தலைவர். கர்த்தர் இந்த இடத்துல வாசம் செய்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு வாசம் செய்கிற தூய ஆவியாகிய கடவுளை நாம் இன்னும் அதிகமாய் என்ன பண்ணுவோம்? உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆண்டவருடைய வல்லமையும் பராக்கிரமத்தையும் நிறைந்தவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்ய எப்படி இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? அந்த யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவனாவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். தேவனாவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லவராய், சர்வ ஞானம் உள்ளவராய், நம்முடைய வாழ்க்கையிலே வாசம் செய்கிறவராய் காணப்பட ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து தொடர்ந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு வழக்கமாய் நடைபெற இருக்கிற ஓய்நாள் பாடசாலை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் சற்று நேரம் அமர்ந்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடகர் குழு பயிற்சி சனிக்கிழமை வழக்கமான நேரத்திலே நடைபெறும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சரியான நேரத்திலே 10:30 மணிக்கு நடைபெறும். குறிப்பாக ஏலபாக்கிகளை கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஏலபாக்கிகளை நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். சில முக்கியமான அறிவிப்புகள். வழக்கமாய் நாம் செய்கிற சங்கிலி ஜெபம் செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை. அதை நீங்கள் தொடர்ந்து சங்கிலி ஜெபத்திலே கடைபிடிக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை லெந்துகால தியான ஆராதனை சரியான நேரத்திலே 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நாளைய தினம் அலுவலகத்திலே நாம் கொடுக்க வேண்டிய கடைசி நாள். நம்முடைய திருச்சபையிலிருந்து கொர்நேலியோ ஆண்கள் ஐக்கியத்திற்காக அறிவிப்பு கொடுத்திருந்தேன். இன்னும் யாரும் பெயர்கள் பதிவு செய்யவில்லை. ஆகவே
தயவு செய்து பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனை முடிந்த பின்பு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கள். குறிப்பாக பேராய அளவிலான மாநாடு, கொர்நேலிய ஆண்கள் ஐக்கியத்தின் மாநாடு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ECI வில்லிவாக்கம் திருமங்கலம் திருச்சபையிலே வைத்து 9:30 மணிக்கு நடைபெறும். ECI திருமங்கலம் திருச்சபையிலே வைத்து 9:30 மணிக்கு நடைபெறும். இதிலே பதிவு கட்டணமாக நபர் ஒன்றுக்கு 300 ரூபாய். நீங்கள் வருவதை உறுதிப்படுத்தினால் நிச்சயமாக என்ன பண்ணுவோம், ஆலயத்திலிருந்து அதை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஏனென்றால் நிச்சயமாய் செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாளிலே 2 பிள்ளைகள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்தீர்கள். நிருபம் பத்திரிகைக்காக அட்ரஸ் அனுப்பியிருக்கிறீங்க, நன்றி. இன்னும் நிருபம் பத்திரிகை எங்களுடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது இருப்பீர்களே ஆனால் வருட சந்தா 100 ரூபாய், ஆயுள் சந்தா 1000 ரூபாய். ஆகவே நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக உங்களுடைய பெயர், விலாசம் மற்றும் கைபேசி எண் நீங்கள் அதை போதகருக்கு உடனடியாக ஆலயம் ஆராதனை முடிந்தவுடனேயோ நீங்கள் அதை போதகருக்கு குறுஞ்செய்தி மூலமாக நீங்கள் அதை அனுப்புவதன் மூலமாய் வருகிற நாளிலே பேராய அளவிலே அலுவலகத்திலே சென்று உங்களுக்கு நிருபம் பத்திரிகை தொடர்ந்து வருவதற்கு இயல்பாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை குருத்தொலை ஞாயிறு. ஆகவே பிள்ளைகள் அனைவரும் சரியாக காலை 8 மணிக்கு குறிப்பாக பவனி நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் குருத்தொலை பவனி ஆராதனையிலே. ஆகவே பிள்ளைகள் அனைவரும் பவனியிலே நாம் சென்று 9 மணிக்கு சரியாக ஆராதனை ஆரம்பிக்கப்படும். ஆகவே பிள்ளைகள் வருகிற ஓய்வு நாள் ஆராதனையிலே சரியாக காலை 8 மணிக்கு பவனி ஆரம்பிக்கப்படும். அதன் பின்பு ஆராதனை உண்டு என்பதை உங்களுக்கு தெரிவுபடுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல், அதாவது பரிசுத்த வார ஆராதனை வழக்கமான நேரத்திலே மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். பெரிய வியாழன் ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் அதிலே நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளி ஆராதனை சரியாக காலை 9 மணிக்கு நடைபெறும். அதற்கான நோட்டீஸுகள் எதுவும் அச்சடிக்கப்படவில்லை, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கோம். பார்த்தோங்க, அல்லேலூயா, பார்த்துருக்கீங்க, ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த வாட்டி நம்ம அச்சடிக்கப்படவில்லை, வாட்ஸ்அப்பில் நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம், அதை டிசைன் போட்டு டெம்பரரியாக டிசைன் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறேன், அனுப்பியிருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை வரும் நாட்களிலே அதை பார்த்து கொள்ளுங்கள். 7 வார்த்தை பேசுகிற பிள்ளைகளிடத்தில் சொல்லியிருக்கிறேன், அதை காரியத்தை நான் அனுப்பியிருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் அதற்கு நீங்கள் உங்களுடைய பிரயாசங்களை எடுக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளி ஆராதனை. ஆகவே நீங்கள் அதற்காக நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். சுயவெறுப்பு உண்டியல் எடுக்காதவர்கள் யாராவது இருப்பீர்களே ஆனால் ஆராதனை முடிந்த பின்பு நீங்கள் சுயவெறுப்பு உண்டியல்களை நீங்கள் பெற்று செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் சிலர் சுயவெறுப்பு உண்டியல் எடுக்கவில்லை. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் தவறாமல் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நாட்கள் சில நாட்களே உண்டு. ஆகவே பெரிய வெள்ளி ஆராதனை அன்று ஆராதனை இறுதியிலே 3 மணி நேர தியான ஆராதனை இறுதிக்குள்ளாய் நம்ம அந்த சுயவெறுப்பு உண்டியல் அன்றைக்கு படைக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை சரியாக 5 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். குறிப்பாக பூக்கள் வாங்குவதற்கான டொனேஷன்ஸ் உங்களுடைய வரவேற்கப்படுகிறது. தயவு செய்து பிள்ளைகள் உங்களுடைய மனதிலே ஆண்டவர் பேசியிருந்தால் அதற்கு உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, கடந்த வாரத்தில் சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகளிடத்தில் பேசும் பொழுது விடுமுறை வேதாகம பள்ளி ட்ரைனிங் குறிப்பாக ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும். அது ECI வில்லிவாக்கம் திருச்சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியருக்கான ட்ரைனிங் ECI வில்லிவாக்கம் திருச்சபையில் வைத்து நடைபெற இருக்கிறது. நபர் ஒன்றுக்கு 400 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆலயத்திலிருந்து அதை நாங்கள் மேற்கொள்கிறோம். ஆகவே 2 ஆசிரியர்கள் கட்டாயம் என்ன பண்ண வேண்டும், அங்கே செல்ல வேண்டும், ட்ரைனிங்கில் கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதற்கும் குறிப்பாக வருகிற இந்த நாளை மறுநாள் அதற்குள்ளாக நீங்கள் எத்தனை நபர்கள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பை கொடுங்கள். ஏனென்றால் அதுக்கும் பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் மதிய உணவு மற்ற காரியங்கள் அவர்கள் பார்ப்பார்கள்.
ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை மனதிலே கொண்டு சரியாக 9:30 மணிக்கு அங்கு ஆரம்பிக்கப்படும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நம்முடைய திருச்சபையிலே விடுமுறை வேதாகம பள்ளியானது ஏப்ரல் மாதம் கடைசி ஓய்வு நாள் ஆரம்பித்து மே மாதம் 1வது ஓய்வு நாள் நிறைவு செய்யப்படும். ஆகவே ஆசிரியர்கள் தேவைப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாட்களும் குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய அன்பின் விருந்திற்கான காரியங்களை நீங்கள் கடந்த ஆண்டிலே நீங்கள் சந்தித்தீர்கள். அதே போல் இந்த ஆண்டிலேயும் நீங்கள் அதை சந்திப்பதற்கு நீங்கள் முன் வரும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 237வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும் உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும் தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே ஜீவகாலம் முழுதும் தெய்வ பணி செய்திடுவேன். ஜீவகாலம் முழுதும் தெய்வ பணி செய்திடுவேன். பூவில் கடும் போர் புரிகையில் காவும் முந்தன் கரத்தில் வைத்து பூவில் கடும் போர் புரிகையில் காவும் முந்தன் கரத்தில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்ட கூடி சூழ்நிட்டாலும் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்ட கூடி சூழ்நிட்டாலும் அஷ்டத்திற்கும் ஆளும் தேவானே அடியேனும் எல்லாம் அரசை நீடும் அஷ்டத்திற்கும் ஆளும் தேவானே அடியேனும் அமரசை நீடும் தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். தூய ஆவியாகிய கடவுள் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவனமாய் காணப்படுகிறீர் என்பதை எங்களுக்கு கற்பித்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நிறைவாய் எங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு ஏக்கத்தோடு கவலையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, சோதனை போராட்டங்களோடு வந்த பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் பிள்ளையுடைய வாழ்வை பார்க்கிற கர்த்தர், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் மறு உத்தரவு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம்.
தூய ஆவியாகிய கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லவராயிருக்கிறீர், சர்வ ஞானமுள்ளவராயிருக்கிறீர், உங்களுடைய வாழ்க்கையிலே வாசம் செய்கிறவராயிருக்கிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, திருச்சபையின் அனைத்து ஊழியங்களிலும் ஊழிய காரியங்களிலும் தேவநீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த சிறப்பு ஆராதனைகளிலே தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க. பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொண்டு நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க சுவாமி. இப்போதும் அப்பா, பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய் செபிக்கிறோம். பை காணிக்கைகள் அனைத்து காணிக்கைகளையும் தேவநீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் சுவாமி. இவருடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் தொடர்ந்து காணப்படட்டும். தேவன் நீர் பிள்ளைகளை பொறுப்பெடுத்து நடத்துங்க. மீண்டும் பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே துரிதமாய் தேவனின் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தொடர்ந்து வழி நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போகடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.